நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான முக்கியமான நியூஸ்கள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி வெளியான பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஏற்கனவே வந்து இது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் அது ஆஃப் ஆகிடுச்சு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக கண்டக்டராக உள்ள பணியிடங்களை தற்காலிக நியமனம் கூடாது, எடுத்தால் பெர்மனெண்ட்டாக எடுக்கணும், டெம்பரரியாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுக்கு வந்து அந்த பாரதிய போக்குவரத்து தொழிலாளர் வேலையை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு அறிக்கையை விட்டாங்க. ஒரு 3 months 4 monthsக்கு முன்னால். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் உள்ள அந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களில் வந்து கேஷுவல் லேபர் என்ற அடிப்படையில் தற்காலிக பணியாளர்களை வந்து நியமனம் செய்ய வந்து அவங்க வந்து ஜியோவெல்லாம் வெளியிட்டாங்க. அது வந்து நம்மளோட வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா, எல்லா டிரைவர் வேக்கண்ட்டும் இல்லை, சென்னை மாநகராட்சி அதில் உள்ள அங்கே உள்ள ஓட்டுநர் கண்டக்டர் மட்டும், அந்த தமிழ்நாடு அரசு இல்லாமல் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை மட்டும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு இவ்வளவு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஜியோ விட்டாங்க. நம்மளோட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா முறையாக பயிற்சி பெற்று வந்திருக்க மாட்டாங்க. அதனால் பெரிய வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்லி இது பண்ணுறாங்க. தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய பேருந்துகள் பல வந்து விபத்தாயிருக்கு. அதனால் நடத்துனர்களுக்கும் போதிய பயிற்சி இல்லாதனாலேயே அதிக கட்டணம் வந்து வசூலிக்கிறதுனால சேவை குறைபாடு ஏற்படும். இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த டிரைவர் மற்றும் கண்டக்டர் போஸ்ட்டை போடும்போது தற்காலிக பணியாக போடாமல் பெர்மனன்ட் ஸ்டாஃபாக எடுத்து அவங்களுடைய பேக் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஆராய்ந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறாங்க கோரிக்கை. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி மாநகராட்சியில் மட்டும் இன்றைக்கி வரும், அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக வரும், இவங்க பயப்படுறாங்க. ஸோ தற்காலிக ஓட்டுநர் போஸ்டிங் வேணாம், பெர்மனண்ட்டாகவே போடுங்க அப்படின்னு இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா மாநகராட்சிகளில் உள்ள டிரைவர் மற்றும் கண்டக்டர் போஸ்ட்டை வந்து தற்காலிகமாக விடலாம்னு சொல்லி ஜியோ வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இந்த வீடியோக்குள்ளே அந்த ஜியோவோட அந்த வீடியோ கூட நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போஸ்டிங் போட போகிறீங்க, அதை பெர்மனெண்ட்டாக போடுங்க அப்படின்னு இவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதை வந்து நம்ம என்ன செய்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.